வார்த்தையை நாம் கேட்கிறோம். செய்தி தலைப்பு எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருடைய இந்த வசனத்தை சொல்லும் போது ஒரு சம்பவம் எனக்கு நினைவில் வருகிறது. சிலரோடு கூட பேசும்போது இப்படி சொல்லுவாங்க, இது உன் நேரம், நீ பேசுற பேசு, எனக்கு ஒரு நேரம் வரும், அப்ப நான் பேசுறேன் அப்படின்னு சொல்ல இல்லையா? அதே வண்ணமாகத்தான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய நாள் அப்படின்ற வார்த்தையை இந்த எழுத்தாளர் பயன்படுத்த. அதை என்ன சொல்றாரு எழுத்தாளர்? இன்னைக்கு உங்க நேரம், எப்படி வேணுமானாலும் வாழ்ந்துக்கலாம், அநியாயம் செஞ்சுக்கலாம், அக்கிரமம் பண்ணிக்கலாம், நீதியா வாழலாம், நீ நினைச்சா சர்ச்சுக்கு வரலாம், நீ நினைக்கலாம் சபைக்கு வராம போகலாம், நீ உண்மையா வாழலாம், உண்மை இல்லாம போகலாம், உன் விருப்பம் எப்படியாச்சும் வாழ்ந்து. இது 3 நாள், ஆனா என்னுடைய ஒரு நாள் வரும். அந்த நாள் என்ன பண்றேன், நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பா நான் கர்த்தருடைய நாள் என்ற வார்த்தை தான் பேச போறேன். இருந்தாலும் ஒரு முக்கியத்துவமான சில காரியங்களை குறித்து அந்த அதே வசனத்தில் இருக்கிற சில பகுதியை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். சபை குறித்து சொல்ற, சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க, அவங்களுக்கு புத்தி சொல்லுங்க, கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல சபை என்ற வார்த்தைக்கு கிரேக்க பதத்துல எக்லீசியா என்ற வார்த்தை அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பா இது வேற ஒரு மொழிபெயர்ப்புல படிக்கும் போது என்ன சொல்லப்படுதுன்னா, சபையை விட்டு விடுகிறது போல அப்படின்ற வார்த்தைக்கு சிலர் சபையை புறக்கணிக்கிறது போல. இந்த புறக்கணித்தல் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன கிரேக்க பதத்துல என்ன அர்த்தத்துல சொல்லப்படுதுன்னா, வேண்டுமென்றே ஆராதனையை கைவிடுவது. என்ன அர்த்தம்? வேண்டுமென்றே, அதாவது வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருக்கிறது, தடைகள் கிடையாது, எல்லாம் நேர்த்தியா இருக்கிறது, ஆனால் எனக்கோ ஆராதனையில் பங்கெடுக்க மனமில்லை. அப்போ புறக்கணிப்பு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வேண்டுமென்றே எல்லாம் எனக்கு அனுகூலமாக வசதியாக நான் கடவுளை ஆராதிப்பதற்கு ஆலயத்துக்கு போவதற்கு எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு சாதகமாக இருந்தது. நான் மற்ற காரியங்களுக்கு போனோம், மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட வேண்டுமென்றே சபை ஆராதனையை கைவிட்டு விடுகிறோமே, அதற்கு பேர் தான் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பேற்பட்ட புறக்கணிப்பு என்ற வார்த்தைக்கான அர்த்தத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சபை கூடுகையை நாம் எப்படி ஆராதிக்கிறோம்? விருப்பப்பட்டு விரும்பி அந்த ஆராதனைகளிலே நாம் பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சபை கூடுகையை விருப்பப்படுத்துவது நம்ம வாழ்க்கையில முக்கியத்துவமா இருக்கும். ஆராதனை நேரங்களை நம்ம வாழ்க்கையில முக்கியத்துவப்படுத்தும். கவனிக்க, அதாவது சபை கூடுகையை ஒரு விட்டு விடுவது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், கர்த்தரையே ஒரு மனிதன் விட்டு விடுவதற்கு சமமானது. இங்க சபைக்கு ஒரு வாரம் இல்ல சபை கூடுகைக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு நினைச்சு சபை கூடுகையை ஒரு மனிதன் விட்டு விடுவது அது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், அவன் கர்த்தரையே விட்டு விடுவதற்கு அது சமமானதா. ஒரு மனிதன் கர்த்தரை விட்டு விடுவது எவ்வளவு ஆபத்தானது, அது வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அப்ப கர்த்தரை விட்டு விலகுவது எவ்வளவு ஆபத்தானதோ அதே போலத்தான் சபை ஆராதனையை ஒரு மனிதன் விட்டு விடுவது அவனுக்கு மிகப்பெரிய ஆபத்தாய் மாறும் என்பதைத்தான் இந்த வசனத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சரி, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல சபைகள் எப்படி நடத்துறாங்க சிந்தி கவனிக்கிறியா? ஆரம்ப காலத்துல சபைகள் எப்படி நடத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்க. முகம் தெரிய முகம் தெரிய முன்னாடி ஒளிச்சுங்கிற நிறைய பேர் கவனிக்க. ஆரம்ப காலத்துல எப்படி சபை நடத்துறாங்கன்னு சொன்னா, வீடுகளுக்குள்ளே சபைகளை நடத்துறாங்க. எங்க நடத்துறாங்க சொல்லுங்க? வீடுகள். 300 வருஷங்களுக்கு வீடுகளுக்குள்ளே திருச்சபைகள் நடந்தது. சில நேரங்கள்ல எங்க நடத்துறாங்க? ஜெப ஆலயங்களிலே ஆராதனைகள் நடத்தினார்கள். அந்த காலத்துல ஆராதனை எங்க நடந்தது? சுடுகாடுகளுக்குள்ளே பயந்து பயந்து, யாருக்கு? பேய் பிசாசுக்கு பயந்து, எதிரிகளுக்கு பயந்து, ரோம அதிகாரிகளுக்கு, யூத மத தலைவர்களுக்கு எல்லாம் பயந்து நடுங்கி எந்த நேரத்தில் ஆராதனைக்கு இடையூறாய் மாறுவார்களோ என்று எண்ணி சுடுகாடுகளுக்குள்ளே சென்று மக்கள் அங்கே என்ன பண்ணாங்கன்னா ஆராதனை செய்தார்கள். ஏன் அந்த அளவுக்கு எதிர்ப்புகள் அந்த நாட்களிலே இருந்தது. வீடுகளில் தான் ஆலயம் நடந்தது, ஆராதனை நடந்தது என்பதற்கு நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர் 2:46 பாத்தீங்களா, அவங்க அனுதினமும் வீடுகளில் தரித்திருந்து அப்பம் பிட்டு புசித்தார்கள்.
அதை நீங்கள் அப்போஸ்தலர் 12:12 வாசிக்கும் போது மார்க்கு என்று பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாளுடைய வீட்டிலே ஜெபம் பண்ணினார்கள். அதே ரோமர் 6:16 அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கும் போது 3ஆம் வசனத்துல பிரிஸ்கில்லா ஆக்கிலா அவருடைய வீட்டிலே என்ன பண்ணாங்கன்னா ஆராதனை செய்தார்கள். அப்போ அந்த காலத்துல ஆராதனைகள் திருச்சபைகளிலே நடக்கவில்லை, வீடுகளுக்குள்ளாக நடந்தது. சுடுகாடுகளுக்குள்ளே ஆராதனைகளை நடத்தினார்கள். வேதத்தில் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் எந்த அளவுக்கு ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. அவர் ஓய்வு நாள் தோறும் அவர் சென்று ஆராதனைகளிலே அவர் பங்கெடுக்கிறார். அவர் ஏன் பங்கெடுக்கணும்? அவர்தான் ஆலயம், அவர்தான் தெய்வம். அவர் ஏன் போய் ஆலயத்தில் பங்கெடுக்கணும்? அவர் மனிதனாய் இந்த பூமி வந்தபடினால என்னை பின்பற்றுகிற மனிதர்களுக்கு நான் ஒரு முன்மாடலாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஓய்வு நாள் தோறும் என்ன பண்ணார்னா அவர் ஆலயங்களுக்கு போயிட்டு அந்த ஆலயத்துல ஆராதனையிலே அவர் பங்கெடுத்தார். லூக்கா 4:16, லூக்கா 6:6 அதிகாரத்துல வசனத்தை படிக்கும் போது அவர் ஓய்வு நாள் தோறும் ஆராதனையிலே பங்கெடுத்தது குறித்து அங்கே எழுதப்பட்டது. அப்ப என்ன ஒரு முன்மாதிரி நமக்கு வைக்கிறார். ஆராதிக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், இப்படி கடவுளை தொழுது கொள்ளணும், ஊழியம் செய்யணும், பாடுபடணும், எல்லாவற்றுக்குமே அவர் ஒரு முன்மாதிரி. இயேசு சொன்னார் மத்தேயு 16:18, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இந்த கல்லினை யாரு? இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள கல். இதை குறித்து 1 பேதுரு 2:5 சொல்லப்படுகிறது, ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ சபையை கர்த்தர் ஸ்தோத்திரிக்க அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்ததன் மூலமாகத்தான் சபை ஏற்பட்டது. அப்ப சபைக்கு யார் தலைவர்? கிறிஸ்து ஒருவரே சபைக்கு தலைவராக இருக்கிறார். யாருக்கு தலைவர்? சபைக்கு யார் தலைவர்? ஆமா, கிறிஸ்து ஒருவரே அவர் திருச்சபையினுடைய தலைவராக இருக்கிறார். இந்த சபைகளுக்கு வேதத்துல பல்வேறு உருவகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு பரிசுத்தாவிக்கு புறாவை உருவகப்படுத்துகிறோம், எப்படி வேத வசனத்திற்கு ஒரு பட்டயத்தை உருவகப்படுத்துகிறோமோ அதே போலத்தான் சபைக்கு வேதத்துல பல்வேறு உருவகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஆவிக்கேற்ற மாளிகை. ஒரு மாளிகை எவ்வளவு முக்கியம், அந்த மாளிகைக்கு ஒரு சபையை ஒப்பிடப்பட்டிருக்கிறது, ஆவிக்கேற்ற மாளிகை. இதை குறித்து 1 பேதுரு 2:5 எழுதப்பட்டிருக்கிறது. அதே 1 பேதுரு 2:5 சொல்லப்படுகிறது ஆசாரிய ராஜரீக ஆசாரியர் கூட்டம். அப்ப சபைனா என்ன? ராஜரீக ஆசாரியர்கள் ஒன்றாய் கூடுகிற ஒரு கூட்டம். 2 கொரிந்தியர் 11:12 சொல்லப்படுகிறது கற்புள்ள கன்னிகை. அப்ப சபை யாரு? பரிசுத்தத்தை கடைபிடித்து வாழ்கிற ஒரு கன்னிகைக்கு எப்படி ஒரு கன்னிப்பெண் தன் திருமணத்துக்கு முன்பு வரைக்கும் தன் கற்பை இழக்காமல் பரிசுத்தமாய் ஜீவிப்பார்களோ அப்பேற்பட்ட ஒரு கற்புள்ள கன்னிகைக்காக திருச்சபை ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அந்த காலத்துக்கு பொருந்தும், இந்த காலத்தில் நிறைவேற்ற இந்த சம்பவங்கள் பொருந்தாது. அடுத்தது, கிறிஸ்துவின் சரீரம். திருச்சபை கிறிஸ்துவின் சரீரத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இது சரீரம், இந்த சரீரத்திற்கு தலைதான் கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 6:19 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 9:1 சொல்லப்படுகிறது திராட்சை தோட்டம். அப்ப சபை எது? ஒரு திராட்சை தோட்டம், மந்தை, பண்ணை, இப்படி பல்வேறு வகைகளில் சபைகளுக்கு உருவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் சபை கூடுதலை விட்டுவிடக் கூடாது? அதாவது எழுத்தாளர் சொல்ற சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள் அப்படின்ற வார்த்தையை இங்க பயன்படுத்துறார். ஏன் பயன்படுத்துறார்? ஏன் அந்த காலத்துல திருச்சபைகளுக்கு உபத்திரவங்கள் வந்ததினாலே, ரோமர்கள் வாயிலாக பல எதிர்ப்புகள் வந்ததினால, யூதர்கள் மூலமாக பல பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்தபடினால சபை கூடுகைக்கு போகவே வேணாமா? சபைக்கு போனாலும் பிரச்சனை வருது, சபைக்கு போனா தானே பாடுகள் வருது, அடிக்கிறாங்க, அதனால சபைக்கே போக வேண்டாம் என்று சொல்லி சபை கூடுகையை ஒரு சிலர் விட்டு விட்டார்கள். அப்ப சபை கூடுகையை ஒருவர் விட்டு விடுகிறார்கள் என்று சொன்னாலே அவங்க கர்த்தரை விட்டு விட்டார்கள் என்பதுதான் அடையாளம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஆராதனைகளை தவற விடுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடவே கூடாது. சிலர் ஏன் ஆராதனை அடிக்கடி தவற விடுறாங்க? நிறைய பேர் சபையை குறித்து வெட்கப்படுகிறார்கள். சபைக்கு வருவதற்காக 4 பேர் என்ன சொல்லுவாங்க, யார் என்ன பேசுவாங்க, குடும்பம் என்ன சொல்லும், இவங்க ஏதோ ஒரு பாவம் செய்யற இடத்துக்கு போற மாதிரி, ஒரு தப்பு பண்ணக்கூடிய சம்பவத்தை இவங்க செய்ய வர மாதிரியும் வெட்கப்பட்டு வருவார்கள். ஆனா வேதம் சொல்றது ஸ்தோத்திரிக்கிறோம், நீ கிறிஸ்துவை குறித்து வெட்கப்பட்டார், தேவ தூதர்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் முன்பாக கிறிஸ்து வெட்கப்படுவார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நிறைய பேர் வெட்கப்படுகிற என்ன பண்ற, சபைக்கு வரதே கிடையாது.
சிலர் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை சர்ச்சைக்கு போய் கடவுளை ஆராதிச்சு அதனால வர சந்தோஷத்தை விட உலக வாழ்க்கையில சிற்றின்பங்கள்ல வரக்கூடிய தற்காலிகமான இன்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. அப்ப இப்பேற்பட்ட பல காரணங்களால என்ன பண்றாங்கன்னா சபை கூடுகையை அநேகர் பங்கெடுக்காமல் போகிறார். நிறைய பேர் இயேசு வேணும்பா, இயேசு எனக்கு பிடிக்கும், ஆனா சர்ச்சைக்கு வந்து எனக்கு பிடிக்கும். இதுனா அர்த்தம் எனக்கு புரியல. எனக்கு புருஷன் வேணும், ஆனா அவரோட சேர்ந்து வாழ மாட்டேன். எனக்கு சாப்பிடணும் ஆசை இருக்குது, ஆனா நான் சாப்பிட மாட்டேன். இது எப்படி இருக்குது? அப்ப நிறைய பேருக்கு இயேசு பிடிக்கும், அவர் எனக்கு ரொம்ப நான் நேசிக்கிறேன், ஆனால் அவர் சபை இருக்கும். நம்ம சபை யாருடையது? இயேசு யாரு? இயேசு தான் சபை. சபை தான் இயேசு. உனக்கு சபையை பிடித்தால் இயேசுவை பிடிக்குதுன்னு அர்த்தம். உனக்கு சபையை பிடிக்காவிட்டால் இயேசுவை உனக்கு பிடிக்கவில்லை என்பதை காட்டுகிறது. அப்போ நிறைய பேருக்கு சபைக்கு வரத ரொம்ப மதிப்பு குறைவா நினைக்கிறாங்க, மரியாதை குறைவா நினைக்கிறாங்க. நம்மளாம் போய் சர்ச்சைக்கு போலாமா? ஒரு கௌரவ பிரச்சனை. அப்போ சபைக்கு அநேகர் வராமல் இப்படி சபை விட்டு விலகக்கூடிய பல சூழ்நிலைகள் அது வாழ்க்கையில ஏற்படுது. ஏன் இந்த எழுத்தாளர் சபை கூடுகையை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் அப்படின்ற வார்த்தை எதுக்காக சொல்றார்? ஏனென்றால் இவங்க பாடுகளான நெருக்கங்களை தாங்க முடியாம ஆராதனை பங்கெடுத்து விட்டுறாங்க. ஏற்கனவே சொன்ன ஆராதனை விட்டு விட்டா எதை விடுற மாதிரி அர்த்தம் சொல்லுங்க? ஆண்டவரை விட்டு விட்டதற்கு சமம். அப்போ ஆண்டவரை விட்டு விட்டார்கள் என்ற அர்த்தத்துக்காகத்தான் ஆண்டவரை விட்டு விட்டால் வாழ்க்கையில எந்த மாதிரியான நன்மையை இவர்கள் இழந்து விடுவார்கள், எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை இவர்கள் துறந்து விடுவார்கள் என்று அவருக்கு அறிவுரை சொல்லி புத்தி சொல்வதற்காகத்தான் இந்த எழுத்தாளர் இப்பேற்பட்ட காரியங்களை குறித்து எழுதுகிறார். அப்ப சொல்லும்போது சொல்ற கர்த்தருடைய நாள் சமீபமாய் வருகிறது. கர்த்தருடைய நாள் என்னவா? சரி, கர்த்தருடைய நாள் சமீபம் என்ன அர்த்தம்? இது இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்படுது. அதாவது திரும்ப வருவார். அவர் போய் இருக்கிறார், திரும்ப வருவார். அவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்ன பண்ணுவேன், நான் கூட்டிட்டு. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? போயிருக்கிறார், திரும்பி சபைக்காக வர போகிறார். வருகையில 3 காரியங்களை சொல்லி முடிச்சது. ஒன்று, முதல் வருகை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல குழந்தையாய் வந்து மனுகுலத்தின் பாவத்துக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து உயிரோடு கூட எழுந்தார். இது முதல் வருகை. இந்த முதல் வருகை எதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார்? மக்களுக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்க வேண்டும், தன் ரத்தத்தினாலே மக்களுக்கு மீட்பை உண்டாக்க வேண்டும், நித்திய ஜீவனை உண்டாக்க வேண்டும், சாத்தானுடைய கரத்தில் இருக்கிற ஆளுகை அதிகாரத்தை மீட்டு திருச்சபைக்கு கொடுக்க வேண்டும், அதற்காக சாக வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். எல்லாருக்காக, எல்லாருடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆனால் இரண்டாவது ஒரு வருகை இருக்கிறது. இதை ரகசிய வருகை என்று வேதம் சொல்கிறது. இந்த ரகசிய வருகையை கர்த்தர் யாருக்காக வரப்போகிறார்? எல்லாருக்காகவும் அல்ல, திருச்சபைக்காக வரப்போகிறார். யாருக்காக? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருக்காகவே பாடுகிற துன்பங்கள் வைராக்கியமாய் வாழ்ந்து வருகிற தமது திருச்சபையை இந்த பூமியிலிருந்து எடுத்து சென்றபடியாக ஆண்டவர் திருச்சபைக்காக வரப்போகிறார். ஆனா முதல் வருகை எல்லாருக்காகவும் வந்த, ஆனா இப்ப வரப்போறது எல்லாருக்காகவும். சொல்லுங்க, இத லத்தீன் மொழி பெயர்ப்புல எப்படி சொல்லணும்னா ரேப்பியன் என்ற வார்த்தை பயன்படுத்தும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அந்த ரேப்பியன் என்ற வார்த்தையில தான் ஸ்தோத்திரிக்கிறோம், ரேப்சர் என்ற வார்த்தை வந்து நல்ல கவனிங்க. இது என்ன அர்த்தம் சொன்னா, ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்வது. ஒரு வீட்டை காலி பண்ணி வீட்டுக்கு போறோம் இல்லையா, அதே மாதிரி தான் பூமிக்குரிய வீடுகளில் வசிக்கிற நமது மக்கள். எது நமக்கு பூமிக்குரிய வீடு? இந்த சரீரம் தான் பூமிக்குரிய வீடு. இந்த பூமிக்குரிய இந்த சரீரம், இந்த சரீரம் என்ற வீட்டுக்குள்ளதான் நம்முடைய ஆத்மா குடியிருக்கிறது. இந்த சரீரம் செத்து விட்டால் நமக்குள்ள இருக்கிற ஆத்மா அது வெளியே போய் விடுகிறது. அப்போ இந்த பூமிக்குரிய இந்த இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு நம்ம ஷிஃப்ட் பண்றதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா இந்த பூமியிலே அவர் வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுது. எனக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லு, திடீரென்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. எப்படியா சொல்லிட்டு அட்ரஸ் போட்டு போஸ்டர் எல்லாம் ஒட்டிட்டு முன்னெச்சரிக்கை கொடுத்துட்டு அப்படியே திடீரென்று வருவார், திடீரென்று எடுத்துக் கொள்வார். இதை குறித்து வேதம் சொல்லி 1:5 இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் இருக்கும். எப்படி இருக்குமா? எப்படி வருவாரா?
இரவிலே எப்படி திருடன் தனக்கு உண்டான பொருட்களை திட்டமிட்டு அதை கொள்ளை கொண்டு போவதற்கு வருகிறானோ, அதே போல தன்னுடையவர்களை, தன்னை நேசிக்கிறவர்களை, தமது திருச்சபையா இருக்கிற தமது மக்களை எடுத்துக்கொண்டு போவதற்காக இரவிலே திருடன் வருகிற விதமாய் ஆண்டவர் வருவார் என்று வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 3:10 சொல்கிறது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் இருக்கும். எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? அடுத்த வெளிப்படுத்தல் 16:15 சொல்கிறது, திருடனை போல் வருகிறேன் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இதுக்கான அர்த்தம் என்ன? இயேசு யாருக்காக வருகிறார்? வசனத்தினாலே கழுவப்பட்டு ஆவினாலே சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற தமது மக்களை எடுத்து செல்லும்படியாக இயேசு கிறிஸ்து வருவார் என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்படியே என்ன அர்த்தம்? திருடன் வருகிற விதமாயினா மற்றவங்களுக்கு யாருக்கு தெரியாது. உன்னை சுற்றி இருக்கிற ரட்சிக்கப்படாத மக்களுக்கு அது தெரியாது. உன்னோடு கூட இருக்கிற ரட்சிக்கப்படாத புருஷனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ அது தெரியாது. ஏன் உனக்கே கூட தெரியாது. ஆண்டவர் திடீரென்று நம்மை எடுத்துக்கொண்டு போவார். இயேசு கிறிஸ்துவின் வருகையை எப்படி நம்புறது? வேதம் எதை சொன்னாலும் அதுக்கு சில ஆதாரங்களை முன்வைக்கிறது. ஆதாரம் இல்லாமல் எதையுமே ஏற்றுக்கொள்ள யூதனுடைய பார்வையில எந்த ஒரு காரியத்தையும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா 2 சாட்சிகள் ரொம்ப முக்கியத்துவம். எத்தனை சாட்சி சொல்லுங்க? இயேசுவை சிலுவையில் அறையும் போது கூட அவர் குற்றவாளி என்று அவர் சிலுவையில் அறையும் போது கூட சாட்சிகளை தேடினார்கள். ஒரு மனிதனை கொல்ல வேண்டுமானால் சாட்சிகளை கொண்டு நிற்க வச்சு அவன் செய்தது தவறா என்பதை நிரூபித்த பின்புதான் அவனை மரணத்துக்குள்ளாக்குவார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகை நிஜம், உண்மை என்பதற்கு என்ன சாட்சி? நான் 3 சாட்சி மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போறேன். 1, இயேசுவே அதற்கு சாட்சி. அதாவது நான் திரும்ப வருவேன், திரும்ப உங்களை கூட்டிக் கொண்டு போவேன் என்பதற்கு இயேசுவே முக்கியமான முதன்மையான சாட்சியாக இருக்கிறார். எப்படி? இயேசு தான் வரப்போறதை அவரே அறிவித்திருக்கிறார். தான் வரப்போறதை அவராகவே அறிவித்திருக்கிறார். வேதம் சொல்லி யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நான் போய் ஒன்றில் சொல்லி யோவான் 14:1 உன் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து என்னோடு கூட உங்களை சேர்த்துக் கொள்ளும்படிக்கு உங்களை கூட்டிக் கொண்டு. அப்ப இயேசு சொல்றார், நான் வருவேன், நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன். இது யாருக்கு சொன்னாரு? சீசர்கள் மத்தியிலே இயேசு சொன்னார். இது புறஜாதி மக்கள் மத்தியில ஆண்டவர் பேசல, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மத்தியில ஆண்டவர் பேசவில்லை. ரட்சிக்கப்பட்டு தன்னை பின்பற்றுகிற மக்களுக்கு சொல்லுகிறார், நான் திரும்ப வருவேன். அப்ப ரட்சிப்பு சொந்தங்க கர்த்தருடைய வருகை யாருக்கு? ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான். அவர் ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மட்டும்தான். அவரை தெய்வமாய் ஆராதிக்கிற மக்களுக்கு மட்டும்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சேர்வதற்காக கூட்டிக் கொண்டு போவதற்காக ஆண்டவர் வருகிறார். அவர் மாத்திரம் தனியாய் வருவதில்லை, அவரோடு 1000 தூதர்கள் வருவார்கள். ஏன்? ஏற்கனவே போன வாரம் சொன்ன ஒரு மனிதன் மரித்து அவன் ஆத்மா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது வான மண்டலங்களில் பல ஆவிகள் அந்த மனுஷனுடைய ஆத்மாவை தன் பட்சத்திற்கு நரகத்துக்கு இழுத்துக் கொள்வதற்காக அந்த ஆத்துமாக்கள் மீது அசுத்தாவிகள் போராடும். அப்போ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகளை மீறி தன் மக்களை கூட்டிக் கொண்டு போவதற்காக தான் இயேசு கிறிஸ்து 1000 தேவ தூதரோடு கூட அவர் வருவார் என்று வேதம் சொல்கிறது. அதை யோவான் 14 மறுபடியும் சொல்றார், நான் உங்களை திக்கற்றவராய் நான் திரும்ப வருவேன். 2வது சொல்றார். முதல்ல அவர் சொல்றது சொல்லிட்டாரு, இப்ப 2வது சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவராய் விட மாட்டேன். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை போல அனாதைகளை போல நான் உங்களை விட மாட்டேன், நான் மீண்டுமாய் உங்களிடத்தில் வருவேன் என்று வாக்கு கொடுத்து கடந்து போகிறார். அதை மத்திய 16:27 மனுஷகுமார் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதர்களோடு கூட வருவார். அப்பொழுது அவனவனுக்கு கிரியைக்கு தக்க பலன் அவனவனுக்கு பலன் அளிப்பார். இதை குறித்து மத்திய 16:27 ஆண்டவரே சொல்றார். வெளிப்படுத்தல் 3:11 இயேசு சொல்றார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவரும் உன் கீழத்தை எடுத்துக் கொள்ளாத உனக்கு உள்ளதை நீ பற்றிக் கொண்டு. இதே வசனத்தை வெளிப்படுத்தி 22 சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட. அப்போ இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்பதற்கு என்ன சாட்சி? எப்படி நம்புவது? இயேசுவே இதற்கு முதன்மையான சாட்சி. வேதம் சொல்லி அவர் பொய் சொல்ல மறுபுத்திகள் அல்ல, அவர் மனமாறை அவர் சொன்னார். வேதம் சொல்லி தாம் சொன்னதை எப்படி நிறைவேற்றி முடித்தார். அது தாமதித்தாலும் அது நிறைவேறும். அப்போ இயேசு கிறிஸ்து வரப்போறார் என்பதற்கு யார் சாட்சி? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே சாட்சி. இயேசு பொய் சொல்வாரா?
போய் சொல்லி இருக்கிறார் வேதத்துல? அவர் மீது ஏதாச்சும் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டதா? இல்ல. அப்ப இயேசுவே வரப்போகிறேன் என்று சாட்சி கொடுத்தார். இரண்டாவது, தூதர்கள் ஒரு சாட்சி. யாருங்க? சரி, தூதர்கள் போய் சொல்லுவாங்களோ? வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த காலத்துல மரித்து உயிரோடு எழுந்து போய் பரலோகம் போவதற்கு முன்பாக 40 நாட்கள் இந்த பூமியில தன்னை திஷ்டாந்தப்படுத்தினார். யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான காரியங்களை செய்யணும் அவங்களுக்கு வெளிப்பட்டு சில காரியங்களை ஆண்டவரோடு பேசுகிறார். அப்படி பேசும்போது இயேசு கிறிஸ்து அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது தேவ தூதர்கள் சொல்ற ஒரு வார்த்தை, சீசர்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இயேசு கிறிஸ்து போனேன். அப்ப அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது 3-11 வாசிக்கும் போது, வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் சீசர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இயேசு கிறிஸ்து பரவேறி போறத. அப்ப தூதன் சொல்றாங்க, ஏன் வானத்தை பாக்குறீங்க? எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அதே இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வருவார். அப்படி தூதர்கள் 2 தூதர்கள் சாட்சி பண்றாங்க. ஒரு தூதர்கள் போய் சொல்வாங்களா? தூதர்கள் சொல்ற வார்த்தையை நம்பாம போன இடத்துல தண்டிக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் சகரியாவை குறித்து லூக்கா 1ஆம் அதிகாரத்தை நீங்க படிப்பீங்க சொன்னா, சகரியாவை போய் தேவதூதன் பேசுறாங்க. அவங்க வயசாகி போச்சு, ஆனாலும் தகுந்த காலத்துல ஆண்டவனுக்கு ஒரு குழந்தை கொடுப்பாருன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா சகரியா என்ன பண்ணாத? நம்பல. ஆண்டவர் அனுப்பி வச்சுன்னா தேவதூதன் சொல்றாரு. தேவதூதன் சொன்ன வார்த்தையை சகரியா என்ன பண்ண சொன்னா அவர் நம்பாமல் போகிறார். கவனிக்கணும். அப்படி நம்பாமல் போனபடினால எழுதமாச்சு, ஒரு குழந்தை பெற்றெடுக்கிற வரைக்கும் அவன் பேசக்கூடாத எப்படி இருந்தான்? ஊமையா இருந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஏன்? ஒரு தூதன் சொன்ன வார்த்தையை நம்பாமல் போன இடத்துல ஒரு மனிதன் சிட்சிக்கப்பட்டிருக்கிறான், தண்டிக்கப்பட்டிருக்கிறான். இதே இன்னொரு சம்பவம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் போது, சோதோம் கோமோரா பட்டணம் பற்றி எரிகிறது. அப்படி எரியும் போது தன்னுடைய நீதிமானாகிய லோத்தையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, லோத்துவே நீ போ, ஓடி போய் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் போகும்போது பின்னிட்டு பார்க்காமல் ஓடி போ, நீ போய் அந்த மலையில போய் சேர்ந்து உன் உயிரை காப்பாற்றிக்கொள் என்று சொல்லி தேவ தூதர்கள் அந்த லோத்துவிடத்திலே அவர் குடும்பத்திற்கு சொல்றாங்க. எல்லாரும் ஓடுகிறார்கள். ஓடும் போது தேவ தூதன் பின்னிட்டு பாராதே என்று சொன்ன வார்த்தையை லோத்துடைய மனைவி தவறினபடினால, அதற்கு கட்டுப்படாமல் அவர் திரும்பி பார்த்தபடினால வேதம் சொல்றது அவர் உப்பு தூளாய் மாறி. அப்போ தூதர்கள் சொன்ன வார்த்தையை யார் நம்பாமல் போனாங்களோ அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். அவங்க அதுக்கான தண்டனையை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதற்கு தூதர்களே ஒரு சாட்சியாக இருக்கிறார்கள். யார் சாட்சிங்க? சொல்லுங்க. தூதர்களே சாட்சி. ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்தது 3வது அப்போஸ்தலர்கள் ஒரு சாட்சி. யாருக்கு? இயேசு கிறிஸ்து வரப்போறார். யார் சாட்சி? முதல்ல யார் சாட்சி சொல்லுங்க. இரண்டாவது யார் சாட்சி சொல்லுங்க? எதை குறித்து? அவர் வரப்போறார். 3வது அப்போஸ்தலர்கள் அவர் வருகை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். இந்த அப்போஸ்தலர் யாரு? கர்த்தருக்காக வேறு தூங்காம கவனிங்க. கர்த்தருக்காக வேறு விரிக்கப்பட்டவர், கர்த்தருக்காக வைராக்கியமா வாழ்ந்தவங்க, வாழ்க்கையை துறந்து எல்லாத்தையும் துறந்து கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சவங்க. பிலிப்பியர் 3:20 பவுல் சொல்றார், நம்முடைய குடியிருப்போம் பரலோகத்தில், அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் வருவதற்காக அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டோம். அப்ப பவுல் சொல்றாரு, தூதன் இயேசு சொன்னாரு, தூதன் சொல்லி முடிச்சா அவங்க சொன்னது போலவே பவுல் சொல்றார், ஆண்டவர் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அந்த பரலோகத்தில் இருந்து ஆண்டவர் இந்த பூமியில வந்து அவர் ஸ்தோத்திரிக்க வரப்போகிறார் என்ற வார்த்தையை பவுல் இப்படியாக ஆணித்தரமாய் சொல்றார். அதே 9:28 எபிரேயரில் சொல்லப்படுகிறது, ரட்சிப்பை அறியும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாக போகிறார். முதல்ல பாவத்துக்காக வந்து நம்ம பாவத்துக்காக முற்றிலுமாய் அவர் பாவமானார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண அவர் தனது சமாதானத்தை இழந்தார். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? ரட்சிப்பை அறியும்படி. ரட்சிப்பை அறியும்படினா இந்த உலகத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படி, உலகத்தில் இருக்கிற அழிவுக்கும் ஆபத்துக்கும் நம்மளை தப்புவித்து காக்கும்படிக்கு 2ஆம் தரம். அப்ப முதல் ஒரு தரம் வந்துட்டாரு. 2ஆம் தரம் பாவம் இல்லாதவராய், பாவத்தை சுமக்கக்கூடியவராய் அல்ல, பாவம் இல்லாதவராய் அவர் தரிசனமாவார். அடுத்தது எபிரேயர் 10:37 வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். எப்படியா வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், அவர் தாமதமே பண்ண மாட்டார்.
அதே 1 Thessalonians 4:16-17 பவுல் மீண்டும் சொல்கிறார், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதரின் சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அதே 1 Corinthians 15 இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் இமை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ கிறிஸ்து வருவார் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அவர் வருகை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். அப்போ அவர் வர இருக்கிறார். ஆனா யாருக்காக வர இருக்கிறார்? திருச்சபைக்காக வர இருக்கிறார். யாருக்காக வர இருக்கிறார்? எல்லாருக்காகவும் அவர் வர இருக்கிறதில்லை, தன் சபைக்காக. எந்த மனிதனுக்குள் கிறிஸ்து தங்கி இருக்கிறாரோ அவன்தான் சர்ச்சை, அவன்தான் ஆலயம். அப்பேற்பட்ட மனிதனை தம்மோடு கூட அழைத்துக் கொண்டு போகும்படிக்கு ஆண்டவர் வரப்படுகிறார். அதான் பைபிள் சொல்லி ஸ்தோத்திரிக்க அவர் வர இருக்கிறதுனால, அவர் நாள் சமீபத்தில் இருக்கிறதுனால சபை கூடுகையை விட்டு, ஏன்னா சபை ஒரு ராஜ்யம், ஒரு சபைக்குள்ள வச்சுதான் ஆண்டவர் மனிதன் சுத்தப்படுத்தி உருவாக்கி அவனை அந்த ராஜ்யத்துக்கு அவனை கொண்டு போகிறார். அப்ப சபை என்கிற ஒரு ராஜ்யத்துக்குள்ள சபை வழியாகத்தான் கர்த்தர் ஆளுகை செய்கிறார், சபை வழியாகத்தான் ஆண்டவர் கிரியை செய்கிறார். அப்ப ஒரு சபைக்குள்ள நாம இருந்து கர்த்தரை ஒழுங்குமுறையாய் ஆராதிக்கிற அந்த பழக்கம் நமக்கு இல்லை என்றால் அந்த விசுவாச மக்கள் ஆராதனையில கைவிடப்பட்டுடுவாங்க என்பதற்காகத்தான் இந்த எழுத்தாளர் சொல்றார், ஆண்டவர் ஸ்தோத்திரிக்க நாள் சமீபத்தில் இருக்கிறது, சபை கூடுகையை விட்டு விடாதீங்க. எவ்வளவு பாடுகள் வந்தாலும் ஆராதனையில் பங்கெடுங்க, எத்தனை சூழ்நிலை வந்தாலும் ஆராதனையை தவற விடாதீங்க என்ற வார்த்தையை இங்கே சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். அப்போ சபை ஸ்தோத்திரிக்கிற எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அதனால கர்த்தர் வரப்போகிறார் என்பதை அவர் வருகையை நாம் மனதில் வைத்து இந்த பூமியில நாம் ஆராதனைகளை தவற விடாமல் நாம் விட்டு இஷ்டத்துக்கு வருது, நான் வந்தா வருவீங்களா லீவ் போட்டுருவேன் அப்படியா இல்லாதபடிக்கு சபையை விட்டுவிட்டால் ஒரு மனிதர் கர்த்தரை விட்டுவிட்டால் என்பதை புரிந்து கொண்டு ஆராதனைகளிலே அவர் தவறாமல் பங்கெடுக்க வேண்டும். ஆண்டு சொன்னார் 1 Corinthians 11:26 என்ன சொல்றாரு? கர்த்தர் வருகிறவரும் அவருடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்கும். அப்போ கர்த்தர் வருகிற வரைக்கும் ஆராதனை மாத்திரமல்ல, ஒரு விசுவாசி திருவிருந்து கூட மிஸ் பண்ண கூடாது. நினைச்ச நேரத்துல வந்து திருவிருந்து எடுக்கிறது 2 மாசம் 3 மாசம் விட்டுட்டு அதன் பிறகு முழுக்கா வந்து எப்பாச்சும் திருவிருந்து எடுக்கிறது. அப்ப திருவிருந்து எடுக்கணும்னு சொன்னா ஒரு விசுவாசி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வருகை இருக்குது அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க ஞானஸ்தானம் எடுக்காம இருக்க மாட்டாங்க. கர்த்தருடைய வருகை இல்லை இதெல்லாம் சும்மா அப்படி நினைக்கிறவங்க ஞானஸ்தானத்தை தள்ளி போடுவாங்க. அப்போ நீ திருவிருந்து எடுக்கணும்னு சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா என்ன வேணும்? ஞானஸ்தானம் வேணும். அப்போ கர்த்தருடைய வருகை ஸ்தோத்திரிக்க இருக்கிறதுனால திருவிருந்தையும் நாம் அவர் வருகிற வரைக்கும் நாம் அதை தவற விடக்கூடாது. அடுத்தது கர்த்தர் வர இருக்கிறதுனால நாம் அவர் வருகிற வரைக்கும் ஒருவர் மீது ஒருவர் வைத்து அன்பிலே நாம் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும் தவிர நாம் ஒரு நாள் ஸ்தோத்திரிக்க அன்பிலே குறைபடக்கூடாது. அப்போ சபை எப்படி இருக்கணும்? அன்பை வளர்க்கக்கூடிய இடமா ஒரு சபை இருக்கணும். ஒரே ஒரு காலத்தை கடைசியா சொல்லி முடிச்சு, எத்தனை பெண்கள் ஒவ்வொரு வாரமும் தன் கணவனால் உபத்திரப்படுத்தப்பட்டு, தன் கணவனால் துன்புறுத்தப்பட்டு, பிள்ளைகளால், பெற்றோரால், தன்னை சுற்றி இருக்கிற மக்களால் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு எத்தனையோ மனைவிமார்கள் உடைந்த உள்ளத்தோடு சபைக்கு வருகிறார்கள். எத்தனையோ பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் தன்னை கவனிக்கல, பிள்ளைங்க ஆறுதலா பேசல, ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லை, இதெல்லாம் உடைஞ்சு போய் ஆலயத்துக்கு போனவாயும் சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், அந்த நோக்கத்தோடு வர எத்தனையோ பேர் வாழ்க்கையில கடன் பிரச்சனை, தோல்வி, வியாதி, பலவீனம், சர்ச்சைக்கு போன ஒரு சமாதானம் கிடைக்கும் என்ற சூழ்நிலையோடு தான் திருச்சபைக்கு வராங்க. இங்க ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு வரும்போது இங்கேயும் அவருக்கு அன்பு கிடைக்கல, அந்த சமாதானமான வார்த்தை கிடைக்கல, ஆறுதலான வார்த்தை கிடைக்கலன்னா அங்க வருவதற்கு நோக்கம் என்ன? அப்ப திருச்சபை எப்படி இருக்கணும்? அன்பை பிரதிபலிக்கிற இடமா இருக்கணும். இங்க வந்தவங்களுக்கு அன்பு கிடைக்கணும். அப்ப சபைக்கு போன ஆறுதலா இருக்குப்பா, எவ்வளவு அன்பா பேசுறாங்க. நம்ம மேல பேசுற பழக்கமே கிடையாது. யாராச்சும் வந்து அந்நியர் மாதிரி இருக்கிற சபையில நிறைய சகோதரர்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது இருக்குது. ஒரு சபையில ஒரு விசுவாசி புதுசா வந்தா ஆண்களும் பெண்களும் ஆண்கள் பட்சத்துல ஒருத்தர் வந்தா 4 ஆண்கள் கூட்டிட்டு போய் தான் பண்ணணும், விசாரிக்கணும், அவங்களுக்கு அன்பா பேசணும். ஆனா அது மாதிரி பழக்கம் இல்லை, அப்படியே திரும்பி கடந்து போயிடும். அப்போ திருச்சபை என்பது அன்பை பிரதிபலிக்கக்கூடிய இடமாக அது இருக்க வேண்டும். நிறைய பேர் பாருங்க, இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறோம், நேசிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு ஸ்தோத்திரிக்க என்ன பண்ணுவாங்க சொன்னா, யாருக்கிட்டயுமே அன்பா இருக்க மாட்டாங்க. நான் இயேசுவை நேசிக்கிறேன், ஆனா யாருக்கிட்டயுமே அன்பா இல்லைன்னா, நான் இயேசுவை நேசிக்கிறேன், யாரோடு கூட சமாதானமா வாழணும்,
இயேசுவை நேசித்து என்ன லாபம்? அப்ப இயேசுவை தாங்கள் அதிகமாய் நேசிக்கும் என்று சொல்லுவோமானால் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டக்கூடியவர்களாய், ஒருவருக்கொருவர் ஆறுதலாய் பேசக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். திருச்சபைக்குள் வரும்போது ஒருத்தர் மீது ஒருத்தர் வெறுப்பை காட்டக்கூடாது, ஒருவருக்கொருவர் கசப்பை வெளிப்படுத்தக்கூடாது, ஒருவருக்கொருவர் மீது குறை சொல்லி ஏற்கனவே உடைஞ்சு போனவங்க இங்க வந்து இன்னும் உடைக்கப்பட்டு அவங்க போகக்கூடாது. இங்க வரும்போது அவங்க புத்துணர்ச்சி பேச்சு தடுக்க பரவாயில்ல. உடைஞ்ச உலகத்தோடு சபைக்கு போனேன், எனக்கு கடவுள் ஆறுதல் கொடுத்தார். சபைக்கு போன மக்கள்லாம் பேசுறது எனக்கு அன்பா இருந்தது என்று சொல்லுகிற சபை எப்படி பார்க்கணும்? சபைக்கு ஆராதிக்க போனோமா, கை தட்டணுமா, பாட்டு பண்ணணுமா, அதுக்குதான் சர்ச்சை. வேற எதுவும் சர்ச்சை நினைக்கிறேன். சபை என்பது வெறும் ஆராதனை செய்கிற இடம் மாத்திரமல்ல, அன்பை பிரதிபலிக்கிற இடம், அன்பை காட்டக்கூடிய ஒரு இடம். எதை காட்டக்கூடிய இடம் சொல்லுங்க? நம்முடைய அன்பையோ ஐக்கியத்தையோ காட்டக்கூடிய ஒரு இடம் தான் இந்த திருச்சபை. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் கடலை அதிகமாக நேசிப்பேன், என் மூலமாக அன்பு பிரதிபலிக்கிறது. ஆனால் நீங்கள் ஒருவர் அன்பாக இருந்தார், அதனால் என்னுடைய சீடர்கள் என்பதை அநேகர் அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகள் சபை கூடுதல ஒரு நாள் தன் வாழ்க்கையில அலட்சியம் செய்யவோ விட்டுவிடவோ கூடாது. ஏனென்றால் நாளானது சமீபத்தில் இருக்கிறது. ஆண்டவர் வருவதே அந்த சபை. எந்த சபை நம்ம புறக்கணிக்கிறோம், எந்த ஆராதனைக்கு முக்கியத்துவம் இல்லை என்று நினைக்கிறோமோ, எந்த இயேசு கிறிஸ்துவை பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லி நம்ம விட்டுட்டு நம்முடைய சுய காரியமாய் ஓடுகிறோமோ, அதே சபைக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் நாள் சமீபமாக இருக்கிறது. ஆனால் தான் வேதம் சொல்றது, அவர் நாள் சமீபமாக இருக்கிறதுனால சபை கூடுகையை விட்டுடாதீங்க. ஏன்னா அந்த சபைக்காகத்தான் வராது. எதுக்காக வராது? அப்ப அவர் வருகிறார் என்ற நம்பிக்கை நம் ஒரு நாளும் சபைகளிலே அலட்சியம் காட்டப்படாது, ஜப வாழ்க்கையிலே அலட்சியம் காட்டப்படாது, பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கையில அலட்சியம் காட்ட. பரிசுத்தமா வாழ்ந்து என்ன லாபம் அப்படி நினைக்கிறாங்க. கடவுளுக்கு பயந்து வாழ்ந்து என்ன லாபம்? அவனும் நல்லா இருக்கிறான், பயப்படாத நல்லா இருக்கிறான், நான் பயப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன் அப்படி யோசிக்க கூடாது. அவன் கிரிகளுக்கு தக்க பலன். வேத சொல்லி சொல்லிருக்க, பயப்படுறவனுக்கும் பயப்படாதவனுக்கும், ஊழியம் செய்யறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும், உண்மை உள்ளவனுக்கும் உண்மை இல்லாதவனுக்கும் ஆண்டு வித்தியாசத்தை காட்டுவார். அதனால கர்த்தர் வரப்போகிறார் என்ற வருகை குறித்து நிச்சயம் நமக்கு இருக்குமானால் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரத்தை குறித்து நாம் குற்றமற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பொய்யான வாழ்க்கைக்கு விலகி வாழ வேண்டும். உலக சிற்றின்பங்களுக்கு விலகி நம்முடைய ஆத்மாவை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் வருவது இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவருக்காக வரவில்லை, வேறு பிரிக்கப்பட்டு திருச்சபையிலே வசனத்தால் சுத்திகரிக்கப்படுகிற அனுபவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான். பரலோகம் ஒரு குப்பை தொட்டி அல்ல, கண்டதை கொண்டு போய் கொட்டி எல்லாத்தையும் நாட்டத்துக்கு மேல நாட்டனுக்கு வைக்கிற ஒரு குப்பை தொட்டியாக பரலோக ராஜ்யம் கிடையாது. அது பரிசுத்தம் உள்ள ஒரு ராஜ்யம். அருவருப்புகளுக்கு அங்க இடம் கிடையாது, அசுத்தத்திற்கு அங்க இடம் கிடையாது, பாவத்திற்கும் விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் விக்கிர ஆராதனைகளுக்கும் காம விகாரங்களுக்கும் அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கும் அங்கே இடம் கிடையாது. ஆனால் ஒரு தகுந்த இடம் இருக்கிறது, அதுதான் அக்கினி கந்தகம் இருக்கிற அக்கினி. பரலோகம் அருவருப்பு பிரவேசிக்காது. அசுத்தம் உள்ளவர்கள் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அங்கே பரிசுத்தம் உள்ள ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் வசனத்தால் ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்தத்தை ஆண்டு சொல்றாரு, ஸ்தோத்திரிக்கும். இந்த சபைக்காகத்தான் ஆண்டு வராரு. அதனால சபை கூடி என்ன பண்ணாத விட்டுட்டார். ஏன்னா ஸ்தோத்திரிக்கிற சபை கூடியை விட்டு விட்டால் ஒருவன் கர்த்தரை விட்டதற்கு சமம். அதனால வரப்போறது அதுக்காகத்தான். நீ அங்க இல்லைன்னா எப்படிதான் அப்படின்ற மாதிரிதான் எழுத்தாளர் இந்த காரியத்தை செய்தி தலைப்பு. கர்த்தருடைய கர்த்தர் யாருக்காக வரப்போறார்? சபைனா யாரு? ரட்சிக்கப்பட்ட இயேசுவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவங்க தான் சபை. உள்ளத்தை ஏற்றுக்கொண்டு பாவ வாழ்க்கை விட்டுட்டு இயேசுக்காக நிக்கிறவங்க தான் சபை. இயேசுக்கு வரப்போறார் என்பது உண்மையா? உண்மையா? அது என்ன சாட்சி? இயேசுவே சாட்சி. அவர் சொன்ன பொய் சொல்வாரா? அவர் சொன்னதெல்லாம் வேதத்தில் அப்படியே நடந்திருக்கிறது. சிலுவையில மாத்திரம் ஏகப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்கிறது. அதே அவர் சொல்லி இருக்கிறார், நான் வருவேன், நான் மீண்டுமா வருவேன், நான் வருகிற வரைக்கும் உனக்கு உண்டானது இழந்து விடாத. உன் பரிசுத்தத்தை, உத்தமத்தை, ஊழியத்தை, உன்னுடைய ஐக்கியத்தை, ஜப வாழ்க்கையை இழந்துடாத, அதை காத்துக்கோ. இரண்டாவது யார் சாட்சி? யார் சாட்சி? தூதர்கள் போய் சொல்லுவாங்களா? தூதன் தானே சொல்லி அற்பமா விட்டுடலாமா? தூதன் வார்த்தை நம்பாமல் போனது என்ன நடந்திருக்கிறது? எங்கெங்க? சகரியா ஊமையாக்கப்பட்டார். இரண்டாவது லோத்துடைய மனைவி. மூன்றாவது யார் சாட்சி? அப்போஸ்தலர் சாட்சி. அதனால இப்பேற்பட்ட பலமான சாட்சிகளால் திருஷ்டாந்தப்படுத்துகிறார்கள்.
இயேசுவின் வருகை உண்டு என்பதை அவர் யாருக்காக வராரு? ரட்சிக்கப்பட்ட சபை. அதனால ரட்சிக்கப்பட்ட நாம் கடைசி வரைக்கும் பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் ஆராதனை மீது ஒரு கசப்பை காட்டப்படாது, சபை மீது ஒரு வெறுப்பை காட்டப்படாது. வேறுவிலே வரக்கூடிய எல்லா சூழலும் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி சோம்பேறித்தனத்தினால் ஆராதனை புறக்கணித்தார். அது சபையை அல்ல, அது கர்த்தரை புறக்கணிப்பது. ஏனென்றால் சபைக்கு தலைவரே கர்த்தர். அப்ப அந்த சபையை புறக்கணிச்ச சபையாகிய தலையாகிய கிறிஸ்துவை நாம் புறக்கணிக்கிறோம் என்று. அதனால மரண பரியந்தம் திருச்சபை நாம் நிலைத்து நிற்போம். திருச்சபை எடுத்துக்கொள்ளதான் ஆண்டு வரப்போகிறார். அதனால் சமீபத்தில் வரப்போது நம்பினார். இந்த ரட்சிப்புக்கு ஆயத்தப்பட்டால் நீங்கள் ஆயத்தப்படலாம். உண்மையாய் வாழ்வதும் உண்மை இல்லாமல் வாழ்வதும் வருவதும் வராமல் போவதும் அது உங்களுடைய சாய்ஸ். இது ஊனால் உன் வேலை நீ காமி. ஆனா ஒரு நாள் வரும், அப்ப என் வேலை நான் காமிப்பா அப்படின்ற மாதிரி ஆண்டு சொல்றாரு. என் நாள் வரப்போகுது என்று சொல்றாரு. ஆனா இந்த நாட்கள்ல அவர் வார்த்தைக்கு இணங்க நாம் நடப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.